எல்லாருக்கும் வணக்கம். மேத்ஸ் மேட் ஈஸி ஷோரேஜ் சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கணித வரலாற்றிலேயே ஒரு பொன்னான நாளை பத்தி தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல பார்க்க போறோம். அதுதான் மே 12. இந்த ஒரு குறிப்பிட்ட தேதி ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்னு உங்களுக்கு தெரியுமா? நாம இன்னைக்கு யூஸ் பண்ற மாடர்ன் டெக்னாலஜிக்கு இந்த ஒரு தேதி ரொம்பவே மேஜிக்கலான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? வெவ்வேறு நூற்றாண்டுகள்ல உலகத்தையே மாத்தின பல மாபெரும் அறிஞர்கள் கரெக்டா இதே தேதியில தான் ஒன்னு பிறந்திருக்காங்க இல்லன்னா மறைஞ்சிருக்காங்க. இது சும்மா ஒரு தற்செயலான விஷயம் கிடையாது. இப்போ நாம டைம் டிராவல் பண்ணி பல நூறு வருஷங்களுக்கு பின்னாடி போக போறோம். 1003, 1856, 1919, அப்புறம் 1977. இந்த வருஷங்கள்ல வாழ்ந்த அந்த ஜீனியஸ்கள் எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் ஆகுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல ஒரு செம்மையான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நாம தினமும் எண்றதுக்கு யூஸ் பண்ற இந்த 0ல இருந்து 9 வரையிலான எண்கள் நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம மொபைல் கால்குலேட்டர்ல இருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் நாம யூஸ் பண்ற இந்த எண்கள் எங்க இருந்து வந்திருக்கும்? ஓகே, இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். இதற்கான விடை கரெக்டா மே 12, 1003ல மறைந்த ஜெர்பர்ட் ஆஃப் அரிலாக் அப்படிங்கிற ஒரு மாபெரும் அறிஞர்கிட்ட தான் இருக்கு. இவரோட பங்களிப்பு ரொம்பவே ஆச்சரியமானதுங்க. நாம இப்போ யூஸ் பண்றோமே எண்கள், அதாவது இந்தோ அரேபிய எண்கள், இத ஐரோப்பாவில பாப்புலர் ஆக்கினது இவர்தான். ஒரு வகையா சொல்லப்போனா நம்ம எண்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் இவர்தான்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நட்சத்திரங்களை பத்தி புரிஞ்சிக்க வான்வெளி கோளங்களை உருவாக்குனதும், கூட்டல் கழித்தலை ஈஸியாக்க அபாகஸ் அறிமுகப்படுத்தினதும் இவர்தான். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம எண்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் இவர்தான். இவரோட அந்த ஒரு சின்ன ஐடியா தான் இன்னைக்கு நம்மளோட மொத்த கணித உலகத்தையே மாத்தி அமைச்சது. செம இல்ல? அப்படியே நாம மே 12லயே இருப்போம். ஆனா இப்போ 1003ல இருந்து ஒரு 800 வருஷத்தை தாண்டி நேரா 1856க்கு ஜம்ப் பண்ண போறோம். இப்போ ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான புதிர். நம்ம மொபைல் ஸ்கிரீன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ கண்ணிமைக்கிற நேரத்துல லட்சக்கணக்கான கால்குலேஷன்ஸ் நடந்து ரொம்பவே சிக்கலான கிராஃபிக்ஸ் எல்லாம் எப்படி நம்ம கண் முன்னாடி வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான பதிலும் அதே மே 12ல தான் ஒளிஞ்சிருக்கு. மே 12, 1856ல காலமான ஜாக்வே ஸ்பினட் இவர்கிட்ட தான் இதுக்கான சீக்ரெட் இருக்கு. இப்போ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஃபின்னட்டோட மேட்ரிக்ஸ் ரகசியம்தான். மேட்ரிக்ஸ் தியரிக்கான அடித்தளத்தை உருவாக்குனதே இவர்தான். நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம்ல, மேட்ரிக்ஸ் பெருக்கல் விதி, அதை கண்டுபிடிச்சது இவர்தாங்க. இன்னைக்கு நம்ம மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் சூப்பரான கிராஃபிக்ஸை உருவாக்குறதுக்கு பின்னாடி சைலண்டா வேலை செஞ்சுட்டு இருக்கிற இன்ஜினே இவரோட மேட்ரிக்ஸ் கணிதம் தான். அது மட்டும் இல்லாம ஃபைபனாச்சி எண்களை ஈஸியா கண்டுபிடிக்க ஒரு டைரக்ட் ஃபார்முலாவையும் இவர் கொடுத்திருக்காரு. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க பார்க்குற ஒவ்வொரு டிஜிட்டல் ஸ்கிரீனுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு பிக்சலுக்கு பின்னாடியும் ரகசியமா ஓடிக்கிட்டு இருக்கிறது இந்த மேட்ரிக்ஸ் கணிதம் தான். இதான் உண்மையான மேஜிக். மறுபடியும் அதே தேதி. ஆனா இப்போ நாம 20ஆம் நூற்றாண்டுக்குள்ள நுழைய போறோம். 1856ல இருந்து அப்படியே 1919க்கு ஒரு சின்ன ஜம்ப். இப்போ மூணாவது மிஸ்ட்ரி. இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர்ஸும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் எப்படி தன்னிச்சையாவே ஜியாமெட்ரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி அதோட தியரம்ஸை நிரூபிக்குதுன்னு எப்பவாவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த கேள்விக்கான விட சரியா மே 12, 1919ல பிறந்த வென் ஷுன் வு அப்படிங்கிற ஒரு ஜீனியஸ் கிட்ட தான் இருக்கு. இவர் பண்ணின மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? மேத்தமேட்டிக்ஸ் மெக்கானைசேஷன், அதாவது கணித இயந்திரமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு புது துறையே உருவாக்கினாரு. சிம்பிளா சொல்லணும்னா வடிவங்களை எல்லாம் இயற்கணித சமன்பாடுகளா, அதாவது பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸா மாத்திட்டாரு. இது மூலமா ஜியாமெட்ரிய பத்தி கம்ப்யூட்டர்ஸே தானா யோசிக்கவும் தியரம்ஸை மெக்கானிக்கலா நிரூபிக்கவும் ஒரு பவர்ஃபுல்லான அல்காரிதம்த்தை இவர் உருவாக்கி கொடுத்தாரு. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க! கம்ப்யூட்டர்களுக்கு எப்படி யோசிக்கணும், எப்படி நிரூபிக்கணும்னு சொல்லிக் கொடுத்ததே இவர்தாங்க. பண்டைய காலத்த சீன கணிதத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாம வியந்து பார்க்குற மாடர்ன் ஏஐக்கு எப்படி சிந்திக்கணும்னு இவர் கத்துக் கொடுத்திருக்காரு. இப்போ இது எப்படி இன்னும் பில்டப் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1919ல இருந்து நாம இப்போ நேரா 1977க்கு வரப்போறோம். மே 12ல பிறந்த நம்ம லிஸ்ட்ல இருக்கிற கடைசி மாபெரும் அறிஞர் இவங்க தான். இப்போ உங்களுக்கான ஃபைனல் புதிர். ரொம்பவே சிக்கலான வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற ஒரு சர்ஃபேஸ் மேல மிக மிக குறுகிய, அதே சமயம் உடைக்க முடியாத ஒரு பெர்ஃபெக்டான பாதையை நாம எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இதற்கான விடையை தேடி நாம போனோம்னா மே 12, 1977ல பிறந்த மரியம் மிர்ஸகானி அப்படிங்கிற ஒரு அபாரமான கணித மேதை கிட்ட தான் வந்து நிற்போம். இதுல ரொம்பவே குரூஷியலான ஒரு பாயிண்ட் என்னன்னா, மிர்ஸகானியோட ஜியாமெட்ரிக் மேஜிக் தாங்க. அவங்க ஹைப்பர்பாலிக் சர்ஃபேஸ்ல இருக்கிற மூடிய பாதைகளை பத்தி ரொம்ப ஆழமா ரிசர்ச் பண்ணாங்க.
பார்க்க ரொம்பவே குழப்பமா இருக்கிற சிக்கலான பாதைகளுக்குள்ளேயும் ரொம்பவே துல்லியமான ஒரு பெர்ஃபெக்ட்டான அல்ஜிப்ரைக் பேட்டர்ன் இருக்கிறத அவங்க நிரூபிச்சாங்க. அவங்க கண்டுபிடிச்ச அந்த அழகான ஒழுங்குமுறை தான் இன்னைக்கு அட்வான்ஸ்டு மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா. வளைஞ்சு நெளிஞ்சிருக்கிற இந்த சிக்கலான பிரபஞ்சத்துல ஒரு பெர்ஃபெக்ட்டான பேட்டர்னை கண்டுபிடிச்சது தான் அவங்களோட மாபெரும் சாதனை. நிஜமாவே இது ஒரு கேம் சேஞ்சர் தாங்க. சரி, இப்போ நாம பார்த்த இந்த 4 பெரும் புள்ளிகளும் எப்படி ஒன்னா கனெக்ட் ஆகுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஜோபர்ட், பினெட், வு அப்புறம் மிர்சகானி இவங்க எல்லாரும் வெவ்வேறு நூற்றாண்டுகள்ல வெவ்வேறு நாடுகள்ல வாழ்ந்திருந்தாலும் இவங்க எல்லாரையும் இணைக்கிற ஒரு காமனான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, பெரிய குழப்பங்களுக்கு நடுவுலையும் ஒரு ஒழுங்கமைப்ப அவங்க தேடினதுதான். அவங்க கேட்ட அந்த ஆழமான கேள்விகளால தான் இன்னைக்கு நம்ம கையில இவ்ளோ அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இருக்கு. இன்னைக்கு நாம பார்த்த அந்த ஜீனியஸ்கள் எல்லாரும் கேட்ட அதே கேள்வியை தான் இப்ப நான் உங்களை பார்த்தும் கேட்கிறேன். இந்த பெரிய குழப்பத்துக்குள்ள மறைஞ்சிருக்க அந்த சீக்ரெட்டான பேட்டர்ன் என்ன? யோசிச்சுக்கிட்டே இருங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மேக்ஸ் மேட் ஈஸி ஷோர் சீரியஸ்க்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை